Hey guys, welcome to my channel. என் பேரு நீமோ. நீங்க இதை என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய். இன்னைக்கு நம்ம மோனா அவர்கள் வீடியோக்கு வரல, அதனால நான் தான் இன்னைக்கு வீடியோ பண்ண போறேன். நாங்கள் ஆல்ரெடி 2 பேரும் வந்துட்டு சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணோம். இன்னைக்கு நான் இன்னைக்கு இந்த வீடியோ பண்ண போறேன். இன்னைக்கு வீடியோவில் நான் என்னுடைய ஸ்கால்ப் மெயின்டெனன்ஸ்க்கு புதுசாக ட்ரை பண்ண சில ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ எனக்கு டேண்ட்ரஃப் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. என்னுடைய ஹேர் ஆயிலியாக இருக்கும், ஆனால் என்னுடைய ஸ்கால்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். நான் கன்சிஸ்டண்ட்டாக ஆயில் மசாஜஸ், ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அது ஒரு கண்ட்ரோலில் வச்சுப்பேன். அண்ட் சில டிஐஒய் ஹேர் மாஸ்க்கும் நான் யூஸ் பண்ணுவேன். நான் ரீசெண்டாக ஃபாலோ பண்ணியிருக்க சில ப்ராடக்ட்ஸ் அது எப்படி எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணி போறேன். சோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என்னோட பேங்க்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா லைக்லாம் பண்ணாமலாம் இருக்காதீங்க, டிஸ்லைக்கும் பண்ணிடாதீங்க. நான் ஏதோ ஆல்ரெடி இருக்கேன், இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ எனக்கு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஆன்டி டேண்ட்ரஃப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுல ஒரு பயம் இருக்கு. டேண்ட்ரஃபோட சேர்த்து முடியும் போயிடுமோ அப்படின்ற ஒரு கேனத்தனமான ஒரு டவுட். ரீசெண்டாக டெர்மாகோல இருந்து நான் சில ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்க்கு. ஸோ அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் இன்னைக்கு உங்ககிட்ட காமிக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ, ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் க்ரீம், அதுக்கப்புறம் ஒரு ஹேர் ஆயில். அண்ட் இது கூடவே சேர்ந்து நமக்கு டேப்லெட்ஸும் வந்திருக்கு. ஸோ நான் அது என்னென்ன அப்படின்ற டீடைல்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ அண்ட் ஒரு ஜெல் க்ரீம் பற்றி மட்டும்தான் டீடைல்டாக உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். பிகாஸ் அது ரெண்டு தான் நான் கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாம்பூ. இது டெர்மாகோல இருந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பூ ஃபார் டேண்ட்ரஃப் அண்ட் இட்ச் ரிலீஃப். இதில் உங்களுக்கு கிளிம்பாசோல் அண்ட் பிரோக்டோன் ஒலாமைன். ஓகே, இதெல்லாம் நான் என் வாயில் உடவா அப்படிதான் வரும். ஆனால் நம்ம இதெல்லாம் பார்ப்போம், இதெல்லாம் படிச்சுலாம் ஏன் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு ஆக்சுவலாக நான் சொல்ல போகிறேன் இதெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்க்கு எப்படி ஒர்க் ஆகுமா அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஒரு நல்ல ஒயிட் மில்கி லைக் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு மாதிரி தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நுர வராது. லைக் யூஸ்வலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பூஸ் மாதிரி ரொம்ப பயங்கரமாக நுர வராது. சல்ஃபேட் இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. அதுக்காக நீங்கள் நிறைய ஷாம்பு போடணும்னு கிடையாது. எப்போ நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க ஷாம்புவை கொஞ்சமா தண்ணியில டைல்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணுங்க. உங்க ஸ்கால்ப்ல டைரக்டா ஷாம்புவை உங்க ஸ்கால்ப்ல நீங்க அப்ளை பண்ண வேண்டாம். இது மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நான் எப்பெல்லாம் என்னுடைய ஹேர் வாஷ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்பெல்லாம் தேவையோ நான் அப்போ ஹேர் வாஷ் பண்ணுவேன். வாரத்தில் ஒரு வாட்டி, வாரத்தில் 3 வாட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் கணக்கு கிடையாது. பட் ஜென்ரலாக என்னுடைய ரொட்டீன் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 3 வாட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ டேண்ட்ரஃப்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸான டேண்ட்ரஃப்லாம் இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இச்சி, உங்களுக்கு அப்போ அரிச்சிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், டர் சொரிஞ்சிருவோம். அந்த ஒரு தப்பு பண்ணவே பண்ணாதீங்க, எப்பயுமே பண்ணாதீங்க. எவ்வளோ அரைச்சாலும் பயங்கரமாக அரைக்குதுன்னா உங்கள் கை வச்சு ப்ரெஸ் வேணால் பண்ணி விட்டுக்கோங்க. பட் ஸ்க்ராட்ச் பண்ணிடவே பண்ணாதீங்க. மெயினாக நகை வச்சு அதை பண்ணிடவே பண்ணிடாதீங்க. நான் அந்த தப்புலாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பண்ணிடாதீங்க. கை அவ்வளோவா முடிஞ்ச அளவுக்கு வைக்க வேண்டாம். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய டேண்ட்ரஃப் அண்ட் இச்சி ஸ்கால்ப் ப்ராப்ளம் கியூர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இச்சி ஸ்கால்ப் கண்டிப்பாக கியூர் பண்ணணும். ஒரே வாஷில் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, கன்சிஸ்டன்ட் வாஷில் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணும்போது எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது தான் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஒரே வாஷ்ல எல்லாம் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. இந்த ஷாம்பு உங்களுக்கு எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா 349 200 ml தராங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1 month ஆச்சு வந்துடும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் ரொம்ப மைல்டாக தான் இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லா வாஷஸ்க்குமே தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிஷனர்ஸ் நீங்கள் வேறு பிராண்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் பேசிக்கலாக ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்ஸ். உங்களுக்கு டேண்ட்ரஃப் ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹேர் ரூட்லேருந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் உங்களுடைய டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் உங்கள் ஸ்கால்ப் கண்டிஷனை இன்னும் நல்லா ஹெல்தி ஆக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ உங்களுக்கு டேண்ட்ரஃப் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சிலருக்கு ஆயிலி பேட்ச் மாதிரி வரும், சிலருக்கு ரொம்ப ட்ரை ஸ்கால்பாக வரும். ஆயிலி பேட்சாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷாம்பு மட்டும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பேச்சஸோடு ஒரு மாதிரி ஃப்ளேக்கி ஆகிறவங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது கிளிம்பாசோல் ஜெல் க்ரீம் அப்படின்ட்டு உங்களை டேண்ட்ரஃப்க்கு நீங்கள் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஜெல் க்ரீம். இது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் டிரான்ஸ்லூசன்ட் ஜெல் க்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஸ்கால்ப்ல அஃபெக்டட் ஏரியாஸில் போட்டு நீங்கள் ஓவர் நைட் விட போறீங்க. பட் பிகினர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. 1 or 2 hours மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் கன்சிஸ்டண்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஓவரால் ஸ்கால்ப்ல அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் தூங்கலாம். பட்
யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரே ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஏதாவது இச் ஆகுதா என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா முடி சமாச்சாரம் போச்சுன்னா வர்றது லேட் ஆகும். ஸோ நம்ம பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கிறது தான் வந்துட்டு சேஃபான ஒரு விஷயம். நான் உங்களை கண்டிப்பாக அர்ஜ் பண்ணுவேன், இந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஸ்கால்பில் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு அப்ளை பண்ணுங்கள். நெயில்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். நெயில்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஃபிங்கர் டிப்ஸ் வச்சு ரொம்ப மைல்டாக சாஃப்டாக ஜென்டிலாக வந்துட்டு மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இல்லை சும்மா கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு விட்டுடலாம், மசாஜ் கூட அவசியம் கிடையாது. அடுத்த நாள் காலையில் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த ஷாம்பு வச்சு நான் வந்து என்னோட ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். அண்ட் கண்டிஷனர் ஏதோ ஒரு ரேண்டம் பிராண்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஏதோ ஒன்று போட்டுப்பேன். ஸோ இதை ஜெல் க்ரீம் அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு 2 வாரம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு dandruff அண்ட் அகைன் இச்சி ஸ்கால்ப் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். இதில் கேஃபீன் இருக்குது, பிசபோலால் இருக்குது. அண்ட் இது நைட் டைம்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை 1 or 2 hours தான் நீங்கள் விட போகிறீங்க அப்படின்னா மார்னிங் நீங்கள் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு வெளிச்சத்தை வந்து போகாமல் இருந்துக்க பாருங்கள். இந்த கிளிம்பாசோல் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டன்ட் இன்க்ரீடியன்ட், அதாவது ஸ்ட்ராங் இன்க்ரீடியன்ட். அவங்க 1% வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டெர்மாக்கோல பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பொட்டன்ட் இன்க்ரீடியன்ஸோட பர்சன்டேஜ் லெவல் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் டாக்டர்ஸ் தான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் தான், நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். பட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக கன்சிஸ்டன்ட் யூஸில் தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் பேஸ்டு ஷாம்புவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறது அட்வைசபிள்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான லீவ்-இன் க்ரீம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது கூடவே எனக்கு இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயிலும் வந்திருக்கு. உண்மையாக சொல்ல போனால் இந்த ஹேர் ஆயில் நான் அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணல. 1 வாட்டி 2 வாட்டி தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணும்போது பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. நான் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால இந்த ஹேர் ஆயில்னால தான் எனக்கு வந்து போச்சா அப்படின்னு தெரியல. பட் இது 2 காம்பினேஷனுமே நல்லா தான் இருந்தது. எனக்கு வந்து ஹேர் எக்ஸஸாக எதுவும் ட்ரை அவுட்லாம் பண்ணல ஸ்கேல்ப். ஸோ இது கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நான் இது இன்னும் ஒழுங்காக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு 249 rupeesக்கு தராங்க, 100 ml தராங்க. இது நீங்கள் வந்துட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணிக்கலாம், குளிக்கிறதுக்கு அப்புறமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு குஞ்சா அண்ட் டீ ட்ரீ ஆயில் இன்க்ரீடியன்ட் இருக்குது. அண்ட் இதில் வந்து மினரல் ஆயில் எதுவும் கிடையாது. இந்த மார்னிங் அண்ட் நைட் டைம் எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது டேப்லெட்ஸ், சப்ளிமெண்ட்ஸ். இது எனக்கு வந்திருந்தது அப்படின்னாலும் இது வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு தயாராக இல்லை. நான் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாத எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி எடுத்தது கிடையாது. மெயினாக கேப்சூல்ஸ் அண்ட் சிரப்ஸ் வந்து எடுக்க மாட்டேன் நான். ஸோ அதனால நான் அது யூஸ் பண்ணாமல் அப்படி வச்சிருக்கேன். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. யாராவது இது யூஸ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா வேணா அவங்களுக்கு நான் கொடுப்பேன், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேருக்கு பயோட்டின் அண்ட் மல்டி வைட்டமினும் அவங்க வந்து வச்சிருக்காங்க. நீங்கள் யாராவது ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இது எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சைடில் இருந்து ஒரு நல்ல ரிசர்ச் ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க. உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் கண்டிஷன் என்ன, என்னோடைய ஹேர் அண்ட் ஸ்கேல்ப் கண்டிஷன் விட கொஞ்சம் உங்களுக்கு டிஃபர் ஆச்சுனாலும் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட சைடில் இருந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு வைட் நாலேஜ் கிடைக்கும். இது உங்களுக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதா, உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வருதா இல்லையா அப்படின்றது எல்லாமே. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். பட் நான் திருப்பி சொல்கிறேன், பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். நான் சொன்னேன் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்துட்டு இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் அப்படி நீங்கள் செக் பண்ணுறீங்க, வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ராடக்ட் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆல்சோ நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோடு வச்சிருக்கேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், என்னுடைய ஒரு கன்சிஸ்டன்டான dandruff ப்ராப்ளம்க்கு நான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாமும் தான் இன்கார்பரேட் பண்ணுவேன். இதை தவிர்த்து நீங்கள் DIY விஷயம் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா மோனா வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பா, லைக் வேர்ல்ட்ஸ் பெயின்ஃபுல் ஹேர் மாஸ்க் அப்படின்ட்டு ஒன்று. நீங்கள் அந்த வீடியோ தாராளமாக செக் பண்ணலாம். வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தான். அதை வச்சு நீங்கள் எப்படி உங்களுடைய dandruff ப்ராப்ளம் கியூர் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் வந்து பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு ஹேர் மாஸ்க்குக்கும், லைக் நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ தாராளமாக நீங்கள் அதை செக் பண்ணலாம். ஸோ அது கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் dandruff ப்ராப்ளம் கியூர் பண்ணுறதுக்கு. dandruff நிறைய இருக்குன்னா ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க. உங்கள் ஸ்கால்ப்பையும் dandruffையும் ரொம்ப நீங்கள் வந்துட்டு போட்டு போயே ஆகணும்னு கஷ்டப்படுத்தாதீங்க. அது வந்து உங்களுக்கு வலி தான் தரும். வெயிட் பண்ணுங்க, பொறுமையாக பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஷார்ட் டைம் கைஸ். ஹாய் லாவண்யா, வர்ஷா அண்ட் இந்து மாலினி. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். என்னோட இந்த மூஞ்சையும் இந்த பேங்கையும் இந்த வீடியோவையும் இவ்வளோ நேரம் உட்காந்து பார்த்ததுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். திருப்பி நான் அதே சொல்ல விரும்பல, அதனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ மறுபடியுமா இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். Just another sunny day in Southern California. It's where the people came to play.